Namo Himalaya. Three things that you are being haunted. மூணு விஷயங்கள் உங்களை யாரோ ஆக்கிரமிக்கிறாங்க. உங்க எனர்ஜியை அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம பார்க்கலாம்? First one, you are not able to focus. உங்க focus மிஸ் ஆகுதா? கண்டிப்பா யாரோ உங்களை ஹாண்ட் பண்றாங்க. உங்களுக்குள்ள உட்காந்து உங்களை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண விடாம உங்க ஃபோக்கஸ் செதறி போறதுக்கு முதல் ரீசன் you are being haunted. எஸ், நீங்க உடனே பேய் பிசாசு அந்த மாதிரி போக தேவையே இல்லை. இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் நிறைய இங்க சப்ளை ஆயிட்டு இருக்கும். ஹாண்டட் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பேய் பிசாசுன்னு கிடையாது. உங்க கூட இருக்கவங்களே உங்க ஃபோக்கஸை மிஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா you are being haunted, you are being obsessed. உங்களை யாரும் ஆக்கிரமிச்சு உங்க ரைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட நீங்க just because you are there அவங்களோட எனர்ஜி ஃபீல்ட் உங்களுக்குள்ள மிங்கிள் ஆகி நீங்க என்ன பண்றதுன்னு தெரியுமா ஃபோக்கஸ் மிஸ் ஆகுறது. இது யாருக்கு சொல்றது? அவங்கள சொல்றதா இல்லை உங்களை சொல்றதா? So number one, what's number two? You are distracting yourself. நீங்களே தான் உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே தான் வா வா என்னை ஹாண்ட் பண்ண, வா வா என்னை நீ ஆக்கிரமிமா, வா வா. இது எங்க பார்த்துருங்க பார்க்கலாம். நீங்க ஸ்வைப் பண்ற வீடியோஸ், நீங்க சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா யூ பீங் ஹாண்டட். உங்களோட எனர்ஜியை இங்க ஹார்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க எனர்ஜி உறிஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். யூ ஆர் பீங் ஹாண்டட். ஆமா, உங்களால நம்ப முடியாதுல்ல? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், என்னைக்காவது நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள், ரீல்ஸ் பாருங்கள், த மோர் டைம் யூ ஸ்பெண்ட், நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் அங்கே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் ஆகுறீங்க? டு யூ திங்க் நீங்கள் ரொம்ப அப்படியே ஹை எனர்ஜியாக அப்படியே ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒன்று அப்படியே ஆக்கிரமிச்சு அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி இருக்கா? இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுமா, தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறீங்க? யூ பீப்புள் ஆல் ஹேவ் த ஹேபிட், வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டே இருந்தால் அப்படியே எனக்கு தூக்கம் வந்துடும். ஹலோ, அது வீடியோ பார்த்துட்டே உங்களுக்கு தூக்கம் வரல. தோஸ் பீப்புள் ஆர் ட்ரைனிங் அவுட் யுவர் எனர்ஜி. உங்களை ஆக்கிரமிக்கிறாங்க, உங்களை ஹாண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உங்கள் எனர்ஜி போயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிட்டீங்க. திருப்பி வேறு ஹாண்டிங் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், திருப்பி உங்களை ஆக்கிரமிப்பாங்க. ஓகேவா? திருப்பி உங்களை இழுப்பாங்க. அந்த மாதிரி தானே ஒரு நாளாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு படுக்கிறீங்க இல்லையே, த்ரூ அவுட் உங்களுக்கு எப்பெல்லாம் எனக்கு தூக்கம் வரலன்னா கமான் ஓகே ஸ்வைப் பண்ண. இது பேர் தான் ஹாண்டிங். இது யார் பண்ணது? இது நீங்கள் தான். டிஸ்ட்ராக்டிங் யுவர் செல்ஃப். இது பேரும் யூ ஆர் பீங் ஹாண்டட். ஓகே, வாட்ஸ் நம்பர் த்ரீ? நம்பர் த்ரீ தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம். இது எப்படின்னா, உங்களோட ஸ்பெஷல் பர்சன் இன் யுவர் லைஃப், மேபி யுவர் லைஃப் பார்ட்னர், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பேரண்ட்ஸாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு நீங்கள் யாராவது வச்சுருப்பீங்க இல்லையா? ஒன்று வச்சுருப்பீங்களா, நிறைய வச்சுருப்பீங்க, ரைட்? அவங்களோட எனர்ஜி உங்களை ஹாண்ட் பண்ணும். ஏன்னா நீங்க எப்பயுமே அவங்கள பத்தியே யோசிக்கிறீங்க இல்லையா? அவங்கள அப்படி உங்களை புல் பண்ணி வச்சிருக்காங்க. யூ ஆர் பீங் ஹாண்டட். உங்களால சுயமா அதை தாண்டி யோசிக்க முடியாது. நீங்க எப்பயுமே யூ ஆர் திங்கிங் ஆஃப் தெம். நீங்க அவங்கள பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா யூ ஆர் பீங் ஹாண்டட். நீங்க அதுக்கு தயவு செஞ்சு பாருங்க, அது என்ன பண்றதுன்னு பாருங்க. ஏன் அப்படின்னா, ஓகே, நீங்க நினைக்கலாம் this happens, இது எப்பயுமே எங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நல்லாவே நடக்கும். யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மேலே ரொம்ப இன்வால்வ்மெண்ட்ல இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்பாங்க. கரெக்டு தானே? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது யாரோ ஒருத்தர் ஹாண்ட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தெளிவாக இருக்கிற பொண்ணோ பையனோ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, நம்ம அவளை ஹாண்ட் பண்ணுறோமா, ஓகே ஃபைன், நம்ம எப்படி என்ன வச்சு செய்யலாம், ஆட்டி படைக்க வேண்டியது. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆட்டி படைப்பாங்க. ஸோ இது மூணாவது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
நம்ம சுற்றி யார் இருக்கா, நம்ம யார் ஹாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா, இதெல்லாம் நான் யோசிச்சு நான் பண்ணிட்டு இருக்கணுமான்னு? எஸ். இது கூட உங்களால் யோசிச்சு செயல்பட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? ஸோ இந்த 3 விஷயம் தான். யூ பீங் ஹாண்டட்ன்றது தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு தெளிவுக்கு வாங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் கொஞ்சமாச்சும் ஒரு தெளிவு வந்து முழிப்பீங்க. இல்லைன்னா இப்படியே இந்த ஓஷன், இந்த லைஃப் பர்ட் சைக்கிள்லேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ sending you all love and light. Yes, tomorrow is Sunday. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? ஸோ மேபி நம்ம வந்து ஒரு லைவ் போவோம். ஆல்ரெடி நான் 2 லைவ் போயிருக்கேன். ஸோ அது போய் காரி துப்பிடாதீங்க ப்ளீஸ். பேட் லைட்டிங். 3வது லைவ் நாளைக்கு போவோம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஸ்டம், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஆல் பிகம் த லைட். எல்லாரும் நம்ம ஒளியாக மாறுவோம். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்காக தான் இந்த சேனலும் இருக்கிறது. sending you all love and light. கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் எப்போ லைவ் போகிறோம் அப்படின்னு. sending you all love and light. Namo Himalaya.